நமஸ்காரம். இன்னொரு டாபிக், பி ப்ரவுட் ஆஃப் ஹவு ஃபார் யூ ஹவ் கம். ரொம்ப நல்ல அருமையான டாபிக். ஒவ்வொருத்தரும் அதை செரிஷ் பண்ணிக்கணும் நிஜமாங்க. ஏன்னா நமக்கு நம்ம தான் உற்சாகப்படுத்திக்க முடியுமே வழிய இன்னொருத்தர் நம்மளை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ உன்னை அறிந்தால் உலகத்தை போராடலாம்னு சொல்லி கண்ணதாசன் அழகாக பாடியிருக்கார். நிஜமாவேங்க, உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். நீங்கள் எங்கேருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பின்னாடி திரும்பி பார்க்கணும். அதை பார்த்து அதுலேருந்து நமக்கு நல்ல நினைவுகளெல்லாம் நம்ம அதை வச்சுட்டு நம்ம நல்ல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். அந்த பாதைகளில் முள்ளுகள் இருக்கலாம், சில கருங்கல் அந்த மாதிரிலாம் வந்திருக்கலாம். பட் அதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள். அதிலே நம்ம என்ன கற்றுன்ட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம தான் நமக்கு எக்ஸாம்பிள். எப்படின்னு கேட்டேன்னா, நம்ம பிறக்கும் போதே நம்ம மூச்சு விட பழகிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூமிக்கு வெளியில் வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு மூச்சு விடுறோம். அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அண்ட் நமக்கு இன்னார் தான் எனக்கு அம்மா அப்பா வரணும், இன்னான் அப்படிங்கிறது நமக்கு சாய்ஸே கிடையாது. ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போய் நம்ம அவளோடது நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அவளோட அந்த மேனரிசம், அவள் எல்லா விஷயங்களும், லாங்குவேஜாக இருக்கட்டும், கல்ச்சராக இருக்கட்டும், ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம அப்படியே நம்ம அடாப்ட் பண்ணிட்டு நம்ம அவ்வளோ அழகாக நம்ம மேலே வரும். ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் வி லேர்ன். ஸோ அங்கேயே நம்ம க்ரோத் இருக்குது. அதாவது நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு வருஷம் இல்லை 3 years to 5 years கூட வச்சுக்கலாம். பிறந்ததுலேருந்து 5 years வரைக்குமே நீங்கள் பார்த்தேன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் நம்ம ஒன்றுத்தையும் நம்மளே கற்றுக்குறோம். பீப்புள் ஆர் தேர் டு சப்போர்ட். பட் அவ நிற்கலை. யூ ஆர் ஓன்லி ஸ்டாண்டிங் ஆன் யுவர் ஓன் லெக். அந்த லெக்ஸு நம்ம வச்சு தான் நம்ம தான் அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம வைக்கிறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் வி லேர்ன். ஸோ இதெல்லாம் நம்ம வி ஹாவ் டு சி. அப்போ இந்த 5 வயசுக்கு அப்புறம் நீங்கள் திரும்பி பார்க்கணும். அடடா, நம்ம எவ்வளோ குஞ்சு விரலாக இருந்தோம், சின்ன விரலாக இருந்தது, நமக்கு ஒன்றுமே தெரியாது. சாப்பிடணும், தூங்கணும், 1க்கு போனோம் 2க்கு போனோம், இதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி நீஞ்சினோம், நடந்தோம், அழகழகாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம், பல பேரோட பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம வி ஹாவ் டு பி திங்கிங். ஆனால் அந்த 5 வயசுக்கு அவ்வளோலாம் ஞானம் வராது. நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, வராது. அது இயற்கை. சரி, அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் உங்களுக்கு உங்களோட ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் இண்டிபெண்ட்டாக பண்ணும்போதாவது நீங்கள் அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். அதை நம்ம யாரும் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் சே பை ஒரு 6th standard, நம்ம 6th standard நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளோட வேலைகளை நம்மளே பண்ணுவோம். அப்போவாது ஆஹா, நம்ம இப்படி இருந்தோமே, அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ட்ராவலை நினச்சி சந்தோஷப்படணும். அதில் ப்ளஸ் மைனஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். அதெல்லாம் முடியுமானா திருத்திக்கணும். ஓகே, அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஒரு 10th standard போகிறோம். 6thலேருந்து 10th standard போகிறோம். கொஞ்சம் கூடி வளர்ந்துருக்கோம். மெச்சூரிட்டி திங்கிங் லெவல் கூட நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணணும். நம்ம இதை கண்டிப்பாக இதை நம்ம திருத்திக்கலாமே, இந்த பாயிண்ட்டை நம்ம இப்படி பண்ணினா இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த திங்கிங். ஸோ எப்போதுமே நம்ம நம்ம வளர்கிறதுக்கு பார்க்கணும். நீங்கள் தாங்க உங்களை செதுக்கிக்கணும். இன்னொருத்தர் உங்களை செதுக்குவா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லணும் அப்படின்னா தான் நீங்கள் வளருவே அப்படிங்கிறது தப்புங்க. அது நிறைய பேருக்கு புரியறதில்ல. சில பேர் சரி, அப்போது இன்னொருத்தர் சொல்கிறான்னு வச்சுப்போம். பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட அட்வைஸ் பண்ணுறா, நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணுறா. அதை நம்ம கேட்குறோமோ? கேட்குறது கிடையாது. அப்போ என்ன தான் வழி? நீங்கள் வளரணும். நீங்களும் உங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை. சரி, பேரண்ட் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன் ஆல் மீன்ஸ் அவள் உங்களுக்கு சொல்லும் போதாவது நீங்கள் கேட்குறளோ, அதுவும் இல்லை. அப்போது இங்கே என்ன வழி? அப்போ யூ வில் பி இன் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ உங்களோட க்ரோத் இருக்காது. ஸோ எப்போதுமே நீங்கள் செல்ஃப் அனலைசேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது கண்டிப்பாக நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அது அவசியங்க. இப்போ நிறைய பேர் யூடியூப்லாம் பார்த்து இப்போ ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் நடந்தது. ஹோம் ஸ்கூலிங்னு இருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கான். ஹோம் ஸ்கூலிங் சொல்லிட்டு மார்னிங் 9:30 to 1:30 வரைக்கும் ஆன்லைன் கிளாஸஸ். அதுக்கப்புறம் தே ஆர் ஃப்ரீ. அதுக்கப்புறம் அவள் இந்த கிளாஸஸ்க்கெலாம் போகலாம், வேதா கிளாஸு, ஸ்விம்மிங் கிளாஸு, எல்லாம்
அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு பேக்கை தூக்கிட்டு போகணும், அப்புறம் வந்து பஸ்ஸுக்கு போகணும், அந்த லஞ்ச் பாக்ஸ் தூக்கிட்டு போகணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து இப்போ ரொம்ப பயங்கரமாக ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. அதாவது வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ் நாலேஜ் இஸ் இம்பார்ட்டண்ட், எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். தேர் ஆர் ஸோ மெனி வேஸ். ஸ்கூலுக்கு போயும் கற்றுக்கலாம், இந்த மாதிரியும் கற்றுக்கலாம். ஸோ இதுலேயும் சர்டிஃபைடு எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கான். இப்போ புதுசாக ட்ரெண்டு வந்துட்டு இருக்கு. எல்லா எக்ஸாம்ஸும் இருக்குது, கிராஜுவேஷன்லேருந்து எவ்ரி திங். ஓப்பன் யூனிவர்சிட்டி எப்படி கண்டுபிடிச்ச மாதிரி இதுவும் இப்போ புதுசாக வந்துருக்கு. அண்ட் அதுக்கு நல்ல வரவேற்போம். ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் பசங்கள்லாம் வந்து கெட்டு போய்ட்றா, அண்டு ஒரு மாதிரி டைம் வேஸ்ட் ஆகுது. டைம் வேஸ்ட் ஆகிறதும் இல்லாமல் அவளோட திங்கிங் கூட இட் இஸ் கெட்டிங் கன்ஃபியூஸ்டு. ஏன்னா அவளுக்கு வந்து எது ரைட்டு எது தப்புங்கிறது அவளுக்கு தெரியாமல் எதுவும் என்னத்தையோ பார்த்துட்டு சம்திங் கடைசியில் போய் தே லேண்ட் அப் சம்வேர். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. அண்ட் அது இண்டிவிஜுவல். இப்போ ஹோம் ஸ்கூல் அப்படிங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னா நான் வந்து இந்த வீட்டில் நான் ஒத்தி தான் இருப்பேன். ஸோ எனக்கு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை சீன்றதோ இது காப்பி அடிக்கிறதோ இல்லைன்னா என்னை கேலி பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் அட்மாஸ்பியர் இருக்காது. ஸோ இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஆனால் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் வந்து அந்த ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது நிஜமாக நல்ல நிம்மதியாக புரியும். ஒன் அட் அ டைம். இப்போ நீங்கள் அந்த ஃபேக்கல்ட்டி எடுப்பாங்க, நம்ம கேட்போம். நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து கேள்வி கேட்க போகிறோம், வாட்ஸ்அப் பண்ணுவோம், அவன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவா. ஸோ இது வந்து ஸ்கூலில் வந்து நமக்கு அவ்வளோவா நமக்கு கிடைக்காது. சரி, நிறைய ப்ளஸ் மைனஸ் இருக்குங்க. பட் இதில் நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போமா இந்த ட்ரெண்ட் அப்படி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா பீப்புள் இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஆல் கன்ஃபியூஷன். உங்களுக்கு நிறைய பீப்புளெலாம் வரும்போது என்னன்னா ஒரு ஆங்ஸைட்டிலையும் அவளுக்கு அறியாமையில் பல விதமான தவறுகள்லாம் நடக்கிறது, கெடுதல்கள்லாம் நடக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் சொசைட்டியை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பீப்புள் ஆர் ஆல் வெல்கமிங் இட். ஏன்னா பஸ்ஸில் போகிறது, அப்புறம் வந்து சம்டைம்ஸ் ஆக்சிடெண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ஹரியப் ஆகுது. என்ன சொல்கிறது, இப்போது 8 மணிக்கு ஸ்கூலு அப்படின்னா 6 மணிக்கு எழுந்துட்டு ஒருத்தர் ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தே ஹேவ் டு கெட் ரெடி, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது இப்போ அதெல்லாம் அந்த ஜென்ஜெட்லாம் இல்லாமல் இருக்கணும்னா ஆன்லைன் கிளாஸஸ் இஸ் க்ளீன். ஜஸ்ட் அப்படியே வந்து உட்கார வேண்டியது, கற்றுக்க வேண்டியது, எக்ஸாம்ஸ் வேணும்னா என்ன எக்ஸாம்ஸ் எழுந்து அப்படியே போக வேண்டியது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது ஃபோக்கஸிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் எதுக்கு இப்போ இதெல்லாம் சொல்ல வரேன்னா, செல்ஃப் அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோம். நாங்கள்லாம் வந்து ஐ வாஸ் ஸ்டடிங் இன் ஸ்கூல், இந்த 10th எக்ஸாம் இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னு கேட்டேன்னா, நான் கம்பைன் ஸ்டடி பண்ணுவோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னோடய கிளாஸ்மேட்ஸு அந்த மாதிரிலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், உட்காந்துட்டு அப்போல்லாம் மாடர்ன் பேப்பர்ஸ் இப்பவும் இருக்குது. மாடர்ன் பேப்பர்ஸு ஏர்லி இயர்லாம் வந்து நாங்கள் எடுத்து நாங்களே எக்ஸாமினேஷன் நாங்களே டைம் பீஸை வச்சு வில் ரைட் ஃபார் 3 hours அந்த எக்ஸாமினேஷன் டியூரேஷன்லாம் எழுதிட்டு அப்புறம் நாங்களே இன்டர்சேஞ்ச் பண்ணி நாங்களே கரெக்ஷன் பண்ணிப்போம். ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, வி வாண்ட் டு நோ வேர் வி ஆர், எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அந்த சப்ஜெக்ட் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரங்கள்லாம் நம்ம அப்பப்போ நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கணும், இல்லை போகிறோம்னா போகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எப்போதுமே தென் அண்ட் தேர் வி ஹாவ் டு ஹாவ் தட் அவேர்னஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் லைஃபும் அப்படி தான். இது வந்து நான் லெசன்ஸை பற்றி சொன்னேன், எஜுகேஷனை பற்றி சொன்னேன், எல்லாமே லைஃப்லேயும் அப்படி தான். வி ஹாவ் டு டெஃபினெட்லி திங்க், நம்ம அங்கே இருந்தோம், இப்படி வந்திருக்கோம், நம்ம இவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுட்டுருக்கோம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவா தெரியுமா, எல்லாம் வர்சட்டைலாக இருக்கணும். ஸ்போர்ட்ஸை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், சயின்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், பாலிடிக்ஸை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், இந்த ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்கும் பாருங்க, அந்த விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் நமக்கு கலந்தாப்பில் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா யூ ஹாவ் டு கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் வைட் ஓப்பன், இல்லையா? அப்போ தான் அதே சமயத்தில் யூ ஹாவ் டு ஹாவ் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கணும். எப்போ அது யூஸ் ஆகுமோ அப்போ யூஸ் பண்ணால் போதும், நாட் ஆல் த டைம். இப்போ ஒரு டக்குன்னு ஒரு கேதரிங்கில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க, ஆமாம் கரெக்டு, எனக்கும் இது தெரியும், நானும் படித்தேன் அப்படின்னு. ஸோ யூ கேன் ஆல்சோ கெட் இன்வால்வ்ட்.
ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லாமே யூ ஹாவ் டு கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் வைடு ஓப்பன். இந்த மாதிரி நம்ம எப்போதுமே இருந்தால் தான் வி கேன் ஆல்சோ நோ வேர் வி ஆர் அண்ட் வி கேன் பி ப்ரவுட் ஆஃப். பார்த்தியா நம்ம அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இதுக்கு ஐ ஹாவ் டு சல்யூட் அவர் பேரண்ட்ஸ். ஏன்னா அவள் வந்து அந்த ஃப்ரீடம் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கா. அந்த ஃப்ரீடமை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம பியூட்டிஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும். நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணுறான். அதனால தான் இது நான் ஹோம் ஸ்கூலிங் பற்றி சொன்னேன் பார்த்தீங்க. இது வந்து பேரண்ட்ஸ் ஃப்ரீடம் கொடுக்குறா. பட் சில்ட்ரன் வந்து இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் பார்த்தேன்னா அதை வச்சு அவள் வந்து தே கம் டு சம் கன்ஃபியூஷன் தான் காரணம். அவளும் தெரிஞ்சு பண்ணலை. அவளும் இன்டென்ஷன் இஸ் நாட் தேட். பட் அந்த கன்ஃபியூஷன் ஒரு ஆங்ஸைட்டி நம்மளும் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த யூடியூப்பை பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, நிறைய இந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு தே கெட் நம்மளும் டெம்ப்ட் ஆகும். நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாமா, எப்படி பண்ணலாமான்னு. அவளுக்கு தகுந்த சப்ஜெக்டாக இருக்காது, தகுந்த வேலையாக இருக்காது. பட் தே வாண்ட் டு டூ, தே வாண்ட் டு ட்ரை. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது என்னென்னா தே லேண்ட் அப் சம்வேர். அப்போ என்ன ஆகுது, பேரண்ட்ஸ் கெட் அன்னாய்டு, ஒரு அன்பிளசன்ட்னஸ் வருது. அப்புறம் அவள் உங்களை திட்டுறது, அப்புறம் நீங்கள் வந்து டிஸப்பாயிண்ட் ஆகுது. ஸோ திஸ் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம எப்போதுமே ஃபோக்கஸ்டாக இருக்கணும். வி ஹாவ் டு ஹாவ் செல்ஃப் அவேர்னஸ். நமக்கு இது தேவையா, நமக்கு இது அவசியமா அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம கற்றுக்கணுங்க. ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுறது தப்பே கிடையாது. ஒரு வேளை அது நன்னா வந்துடுது அப்படின்னா யூ கேன் கண்டினியூ. அப்படி இல்லைன்னா யூ ஹாவ் டு ஜஸ்ட் இக்னோர் அண்ட் யூ ஹாவ் டு பி அலூஃப். அப்படியே அழகாக சைலண்ட்டாக வரணும். இதுக்கு வந்து எங்கள் ரேக்கி, மெடிடேஷன், முத்ராஸு இதெல்லாம் ரொம்ப அழகாக உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறேன், அதை வந்து உங்களுக்கு அழகாக ஈஸியாக புரியணும்னா அதுக்கு ஒரு அழகான முத்ராலாம் இருக்குது. அந்த முத்ராவை வச்சு நீங்கள் அதை படிக்கும்போது பார்த்தேன்னா நிஜமாங்க இட் கோஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஹியர். இந்த கம்ப்யூட்டரில் போய் அழகாக இருக்கும். நிஜமாக இருக்குங்க. அந்த மாதிரி எவ்ரி திங் யூ கேன் மேக் இட் ஈஸி டு யுவர் சாய்ஸ். உங்களோட சாய்ஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரேக்கிலாம் பண்ணிங்கன்னா, ரேக்கி இஸ் வாட், பஞ்சபூதங்கள். ஸோ பஞ்சபூதங்களோட ஹெல்ப்பு உங்களுக்கு அழகாக அந்த பாண்ட் அப்படியே அழகாக வரும். அந்த மெமரி வரும். அப்புறம் வந்து யூ வில் நாட் கெட் டயர்ட். உங்களுக்கு டயர்ட்ஸம் இருக்காது. அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த எழுதும்போது அந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் திங்கிங் நல்லா வரும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ், நான்லாம் எக்கனாமிக்ஸுங்க. அப்போ அந்த எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ரைட் சொல்லுவா தெரியுமா, எங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க பேப்பர் வெயிட்டை பார்த்துட்டு தான் மார்க் போடுவா அப்படின்னு. அவ்வளோ எழுதணும். நாங்கள் ஹிண்ட்ஸ் தான் இருக்கும். அதை நாங்கள் டெவலப் பண்ணி யூ ஹாவ் டு ரைட் லாட். அப்போது அந்த ஃப்ளோ வரணும் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள்லாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுங்க. அதான் அதுக்கு தான் இந்த மெடிடேஷன்னா உங்களுக்கு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு அந்த கேள்வி என்ன கேட்டிருக்கா. ஏன்னா சம்டைம்ஸு சிம்பிள் கொஸ்டினாக அவள் ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்டிருப்பா. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கரெக்டாக அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஒரு கரெக்டாக கிளாரிட்டி தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கற்றுண்டேன், இந்த பிளாட்ஃபார்ம்லாம் உபயோகம் பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக யூ வில் க்ரோ. அதில் சந்தேகமே கிடையாது. அண்ட் யூ வில் பி ப்ரவுட் ஆஃப் ஹவு ஃபார் யூ கம். எங்கேருந்து எங்கே வந்திருக்கேள். பை யோர் செல்ஃப், அண்டர்லைன் த பாயிண்ட். எல்லாமே நீங்களாக கற்றுட்டு நீங்களாக மேலே வருது. அதுதாங்க இங்கே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா இன்னொருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணுவா, இன்னொருத்தரோட சப்போர்ட்டில் தான் நம்ம வளரணும் அப்படிங்கிறது அது வந்து இட் வில் நாட் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்காதுங்க. அதெல்லாம் டெம்பரரி தான். அப்படி வரும் போகும். அந்த மாதிரி வேண்டவே வேண்டாம். நம்மளா மேலே கற்றுண்டு வரும்போது ஒரு லாங்குவேஜே எடுத்துக்கோங்களேன். அந்த லாங்குவேஜே நீங்கள் வந்து தத்தக்கா புத்தக்கா நீங்கள் கற்றுண்டு அண்ட் ஒன்ஸ் யூ say it in beautiful sentence, அந்த ஒரு கான்வர்சேஷன்லாம் வரும்போது என்ன அழகாக ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நமக்கு கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸ் இருக்குது பாருங்கள். ஆஹா, நம்ம இந்த லாங்குவேஜை கற்றுண்டு நம்ம இவ்வளோ அழகாக கம்யூனிகேட் பண்ணுறோம், நமக்கு என்ன சொல்லணுமோ அதை அழகாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது வந்து லட்ச கொடுத்தாலும் வராதுங்க. ஸோ அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒவ்வொருத்தருக்கும் வந்திருக்கும். எனி ஜானர், சமையலாகட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ட்ராயிங்காக இருக்கட்டும். ட்ராயிங்லாம் எத்தனை பேர் தெரியுமா, கோலம் ட்ராயிங் எல்லாமே உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி தானுங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு புள்ளி வச்சு 3 வரிசை கோலத்துக்கு எவ்வளோ பேர் என்னென்ன அழகாக பண்ணுறா தெரியுமா.
ஸோ எல்லாமே க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வி ஹவ் டு பி ப்ரவுட் ஆஃப் ஈச் அண்ட் டெஃபினட்டாக நம்மளோட க்ரோத்து வந்து நம்ம அதை உணரணும். அதற்கு வந்து நம்ம கண்டிப்பாக கிராட்டிடியூட் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அண்ட் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கோம், நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். இதுதாங்க நான் வந்து இந்த பாயிண்ட்டை நான் ரொம்ப எனக்கு பிடிச்சது, அதனால தான் ஐ டுக் திஸ். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தட் ஐ வில் ஆல்சோ ட்ரை டு செரிஷ். அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க. ஸோ எல்லா ஜானர்லேயுமே நம்ம வந்து எப்போதுமே ரசிக்க தெரியணுங்க, ரசிக்க தெரியணும், அனுபவிக்க தெரியணும். அக்செப்டன்ஸு, இந்த ரசிக்கிற அப்ரிசியேஷன், இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்படிலாம் இருந்ததுன்னா நமக்கு க்ரோத்து அப்போதாங்க, டவுனே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இது ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணுங்க. யூ ஹாவ் டு ட்ரை டு அக்செப்ட், யூ ஹாவ் டு ட்ரை டு அப்ரிஷியேட் அண்ட் யூ ஹாவ் டு ஹாவ் கிராட்டிடியூட். நீங்கள் கண்டிப்பாக கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். பிரபஞ்சத்துக்கும் சரி, கடவுளுக்கும் சரி. எய்த்தாப்புறம் உங்களுக்கு யாராவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணித்துனா கூட கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவோம். லெட் இட் பி சிப்ளிங்ஸ், லெட் இட் பி பேரண்ட்ஸ், எனிபடி ஃபார் த மேட்டர். ஒரு குட்டி குழந்தை ஆனால் கூட ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லுங்க. இந்த தேங்க்ஸுங்கிறது வந்து அப்படி சொன்னவங்க கிடையாது, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படி சொன்னாலும் தேங்க்யூ தான் அர்த்தம். இப்போ நிறைய பேர் நான் இதுக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்லாம் கேட்பா. அப்படிலாம் இல்லைப்பா, ஐயோ ரொம்ப சொல்லி கொடுத்தே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படி சொன்னாலும் அது வந்து கிராட்டிடியூடு தான். அதை நம்ம கண்டிப்பாக அக்னாலேஜ் பண்ணணுங்க. அண்ட் எல்லாருமே வி ஹாவ் டு பி ப்ரவுட். இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் இந்த பாயிண்டெல்லாம் நான் பேசுகிறேன்னா, ஐ ஹாவ் டு தேங்க் மை பேரண்ட்ஸ், ஐ ஹாவ் டு தேங்க் ஆல் மை எல்டர்ஸ். நிஜமாங்க, இல்லை அவள் இல்லாமல் நான் இவ்வளோ தூரத்துக்கு இல்லை. அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜும் ஐ ஹாவ் காட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் சொல்லிக் கொடுக்கும் பாடம் இருக்குது பாருங்க, தட் இஸ் தி பர்மனண்ட். அதுதாங்க ரியல் லைஃப். இந்த ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கும்னா தட் இஸ் ஆல் சப்போர்ட்டிவ் தான். அனுபவம் சொல்லிக் கொடுக்கும் பாடம் இருக்குது பாருங்க, அதுதான் ரியல் லைஃப். ஓகே, இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணனா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்கலன்னா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.